പുറകെ രണ്ടെണ്ണം ഉണ്ട്. പിടിച്ചകത്തുണ്ടോ? ഇറങ്ങി നിൽക്കണേ. വാടാ ഉള്ള പൈസ ഇങ്ങോട്ട് ഇറങ്ങടി. എങ്ങടി മൊബൈല് കണ്ട സാറേ അവള് നോക്കണ അവൾക്കറിയാം എവിടെ മൊബൈലിന്ന്. മൊബൈൽ എങ്കെ സാറ് തലിച്ചത് കേട്ടോ. നല്ല പണിയാ. അവളെ അടിച്ചാ ഉനക്ക് വലിക്കുമാ. അടിക്കവളെ. നിന്നെ കൊണ്ട് പറയിക്കാൻ പറ്റില്ല. ഞാൻ നോക്കട്ടെ. എന്റെ സാറേ ഇവരെന്ത് തെറ്റാ ചെയ്തത്? ഇവനെ എന്റെ വീട്ടിൽ കയറി എന്റെ പെണ്ണുമ്പിള്ളയുടെ മൊബൈലും മോട്ടിച്ചോണ്ട് പോയി. നീ ആരെ சொல்லுறதுக்கு? എന്റെ സാറേ ഇവരെല്ലാം നമുക്ക് വേണ്ടപ്പെട്ടവരാ. എന്റെ മൊബൈൽ തിരുമ്പി വരുന്നേക്ക് ഇവനെ സുമ്മാ വിട മാട്ടേ. അയ്യോ എന്റെ പൊന്നു സാറേ, അവനെ അടിക്കാതെ അവൻ ചത്തുപോകും. ചത്തു പോണ്ടോ? ഇവനെ പോലുള്ള മരുന്ന് ഈ ഭൂമി ജീവിച്ചിരുന്ന ഒരു കാര്യമില്ല. ആള് വന്നിരിക്കുന്നു. എന്റെ സാറേ നമസ്കാരം, ഒറ്റപ്പാലം പോലീസ് സ്റ്റേഷനാണ്. ഞാൻ ഇൻസ്പെക്ടറുടെ വൈഫാ. പറയൂ മാഡം. സാറെവിടെ? സാറ് ക്വസ്റ്റ്യൻ ചെയ്തോണ്ടിരിക്കാണ്. സാറിനോട് പറയും മൊബൈൽ കിട്ടിയെന്ന്. മൊബൈൽ കിട്ടിയെന്നോ? സോ ആ മൊബൈലിന്റെ പേരിൽ 2 പാവം തമിഴ്കുട്ടികൾ തല്ലി ചതയ്ക്കണം മാഡം. അയ്യോ വേഗം പറയും ഫോൺ കിട്ടിയെന്ന്. ശരി മാഡം, ഞാൻ ഇപ്പൊ തന്നെ പറയാം. സാർ മൊബൈൽ കിട്ടി വീട്ടിലുണ്ടായിരുന്നത്രേ. സാറേ ഞാൻ പറഞ്ഞില്ലേ അവനങ്ങനെ ചെയ്യില്ല. അവനെ എനിക്കറിയാം. എന്റെ സാറേ ഇതൊരു കടന്ന കൈയായി പോയി. ചോദിക്കാനും പറയാനും ആരില്ലെന്ന് കരുതിയാണോ തല്ലി ചതച്ചത്? ഇതിന്റെ പ്രത്യാഘാതം സാർ അനുഭവിക്കും. ഓ ഞാൻ അനുഭവിച്ചോളാം. BK ഫ്രൂണോയാ പറയുന്നത്. ഓ ഇനി ആര് പറഞ്ഞാലും ഞാൻ അനുഭവിച്ചോളാം. മൊബൈലിൽ പോയാൽ ഇനി അകത്തോട്ട് ഇരിക്കാനൊക്കെ എനിക്കറിയാം. ഞാൻ പോയ സപ്പോർട്ട് കാണിച്ചു തരാം ഞാൻ. ശരിക്കറിയില്ല. കുറെ വർഷമായല്ലോ പോലീസിൽ ജോലി നോക്കാം. ബോധമില്ല, പൊക്കണോ ഇന്നോളൂ. போயிடலாமா? இல்லாட்டி அம்மாக்கிட்டே போயிடலாமா? யாரா இவன்? நான் பிடிக்கிட்டான் தெரியலடா. டேங்க வா. அண்ணே யாரா அவரு? தெரியலண்ணா. கேட்டா ஓனர் ஒருத்தன் பேசிக்கிறேங்கிறாரு. இது வரைக்கும் 10 வரிக்கி 5 டீ 5 சிகரெட் நம்ம அக்கௌண்ட்ல வாங்கி சாப்பிட்டாருண்ணா. யாரா இருக்கும் சார்? நீங்க யாரு? ஆமா நீ யாரு? நான் தான் சார் இந்த இரும்பு கடைக்கு ஓனரு. ஜூலேருந்து தப்பிச்சு வந்த மனுஷ குரங்குக்கு மீச வச்ச மாதிரி இருக்கான். இவன் ஓனரா? ஆமாங்க. கேட்டுருச்சா? சரி இருந்துட்டு போ என் புண்ணியத்தில். ஆமா இந்த கடையில் சுமாரா எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? ஒரு 4-5 பேர் வேலை செய்கிறாங்க. ஆமா நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. இந்த BMW கார் சாவியை பத்திரமா அந்த டேபிள் மேலே வைங்க. BMW கார் சாவியா? ஐயோ பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு. சரி வைப்போம். டேய் தம்பிங்கோடா சார் போயிட்டு கிரீன் டீ ஏலக்காய் போட்டு வாங்கிட்டு ஓகே? ஏலக்காவா? சொன்ன மாதிரியே இருக்கான். இதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருக்கும். அடடே சூப்பர். என்ன கடை அளவு எடுத்துட்டு இருக்கான்? ஆசம். அம்மாவே அளவு எடுக்கிறான். வெரி நைஸ் ஃபிகர் யா. பாட்டி
உன்னை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அப்படியே 9,000 ஆக்கிடுறேன். நயன்தாரா? என்ன கொஞ்சம் செலவாகும். ஆமா, சுருக்கு பையில எவ்வளவு வச்சிருக்க? வெரி பேட் ஓல்டு லேடி. ஏய். உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? அதை வச்சு இதை சர்ஜரி பண்ணிடலாம். ஆமா நீ யாருன்னு சொல்லவே இல்லையே. ஓ சாரி, சொல்ல மறந்துட்டேன். ஐ எம் ஏ டைரக்டர். உனக்கு இங்க என்ன வேலை? கேரளாவில் இருக்கிற இரும்பு கடையை வச்சு ஒரு கதை பண்றேன். ஆ. அதுக்காக இங்க ரிசர்ச் பண்ண வந்திருக்கேன். ஓ இந்த கடை எனக்கு ஓகே தான். ஆ. நான் இங்கே தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் தங்குற அளவுக்கு இங்கே ஏதாவது ஏசி ரூம் இருக்கா? ஓகே, நான் ஏசிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமாம், எனக்கு டெய்லி எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க? green tea. டேய் வரப்பட. பாஸ், கிரீன் டீலாம் சூடாக குடிக்கணும், இல்லைன்னா கசப்படிக்கும். தேங்க்யூடா. அதை நாங்க குடிச்சுக்கிறோம். என்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? பாக்குறதுக்கு படிச்சவன் மாதிரி தெரியறனால சும்மா விடுறேன். ஒழுங்கு மரியாதை போயிரு. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ப்ராப்ளம் உனக்கு இல்லடா, எங்களுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், ஒரு 100 rupees கிடைக்குமா? எதுக்கு? ஒன்றும் இல்லை, என் ஜாக்கி சட்டியை துவச்சி மொட்டை மாடியில் காய போட்டிருக்கேன், அதை அயன் பண்ணணும். டேய் சத்தியமா உன்னை கொன்னாலும் கொண்டுருவேன். போயிரு. ஓகே ஓகே, நோ போடா. ப்ராப்ளம். அண்ணே கார் சாவி. டேய் Yes. இங்க வா. நீங்கள் என்ன மறுபடியும் ரிவர்ஸில் கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னது இது? இது BMW கார் சாவி. காரங்க. யார் காரு? அப்போ உன் கார் சாவி இல்லையா அது? நோ 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 நோ, ஐ எம் a ஃப்ரீ பேட் மேன், யூ நோ. இது சும்மா ரோட்டில் கிடந்தது, அதான் எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். பை த பை, எனக்கு அந்த ஃபோன் கிடைக்குமா? ஏன் அடிச்சிட்டு போலான்னு சிச்சி, பாக்குறியா? அமிதாப் பச்சனுக்கு கால் பண்ணி கால் சீட்டு வாங்கணும். உன்னை எடுத்து அடிச்சேன்னா அமிதாப் பச்சன் கேக்குறா உனக்கு அமிதாப் பச்சன்? தமிழ்நாட்டுல அவ்வளவு நடி இருக்கா, அவங்க எல்லாம் விட்டு உனக்கு அமிதாப் பச்சன் ராஸ்கல். எங்கேயோ இருந்து வந்தவனுக்கு டீயா கொடுத்து உட்கார சேர்த்து நம்மள போய் முடிச்சிட்டு இருக்கானுங்க ராஸ்கல். டேய் சீக்கிரம் எடுத்து போடுங்கடா. என்ன டென்ஷன் பண்றான்? எந்திக்காதம்மா, உட்காருமா. என்னடா வலிக்குதா? நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு வேலையை பாரு போ. இல்லைண்ணே, நாங்கள் ஊருக்கே போயிடுறோண்ணே. என்னடா சொல்ற? இங்கே இருக்கவே அவமானமாக இருக்குண்ணே. அங்க போய் என்னடா பண்ண போற? இங்க இல்லாதப்பட்டவங்க இந்த மாதிரி அவமானத்தெல்லாம் சகிச்சுட்டு தான்டா ஆகணும். நாங்க வந்து படாத அவமானமா? உனக்கு தோணும் அந்த இன்ஸ்பெக்டர் கூறு கூறா வெட்டி போடணுன்ட்டு. உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் எல்லாருக்கும் தோணும். ஆனா நம்ம அதை செய்ய மாட்டோம். ஏன்? பயம் இல்ல, பொறுப்பு. உனக்கு உன் அக்காவை நினைச்சு, எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளை நினைச்சு. இதுக்கு மேல நீ போகணுமா வேணாமாங்கிற முடிவை நீ தான் எடுக்கணும். என்ன கேட்டா ஒரு அண்ணனா நான் வேணான்னு தான் சொல்லுவேன். நீ அப்படியே போறா இருந்தாலும் அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு போடா. நம்மள காகிதம் பிறக்கிற பசங்கன்னு கேவலமா நினைக்கிறவங்க மத்தியில நீ கம்பீரமா மேடை ஏறும்போது அங்க விழுற ஒவ்வொரு கைதட்டலும் எல்லாமே இருக்கிறவன் நேர்மையா இருக்கிறது அதிசயம் இல்ல, எங்களை மாதிரி ஒண்ணுமே இல்லாதவங்க நேர்மையா இருக்கிறது அதிசயம்னு அப்ப விழுற ஒவ்வொரு கைதட்டலும் சொல்லணும்டா. സന്തോഷം. സത്യസന്ധതയ്ക്കുള്ള പുരസ്കാരം ബാലന് കൈമാറുന്നതിനായി ഇവിടെ എത്തിച്ചേർന്നിരിക്കുന്ന നമ്മുടെ നാടിന്റെ ജനസമ്മതനായ SI ജയകുമാറിനെയും പുരസ്കാരം ഏറ്റുവാങ്ങുന്നതിനായി നമ്മുടെ സ്വന്തം തിരുവിനെയും വേദിയിലേക്ക് ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. ശരി. வாங்க வாங்க. எனக்கு மலையாளம் சரியா பேச வராது தலைவரே. பரவாயில்லடா, നീ തമിഴില് പേശ്, എല്ലാവർക്കും തമിഴ് തരും. പേശ്, മനസ്സിലിരിക്കുന്ന മുഴുസാ പേശ്. ரொம்ப தேங்க்ஸ் தலைவரே. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மலையாளம் அறியில்ல, நான் தமிழ்லயே பேசலாமா? எங்களுக்கு தமிழ் தெரியும். நான் இந்த மேடை ஏற காரணமாக இருக்கும் பிரின்சிபல் லேகா மேடம் அவர்களுக்கும், பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கும், எங்க அண்ணன் சிவபாலன் அவர்களுக்கும், மற்ற அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் உங்க போல ஒரு பையன்தான். ஊர்ல படிக்க வசதி இல்லாம இங்க வந்து இரும்பு கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்ச அந்த நகை 1 லட்சம் ரூபாய்க்கு மேலன்னு சொன்னாங்க. எனக்கும் தோணுச்சு அந்த நகையை வச்சு அக்காவோட காது ஆபரேஷன் பண்ணிடலான்னு. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், அக்காக்கு காது கேட்டு ஆபரேஷன் பண்றதுக்கு பணம் எப்படா வந்துச்சுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஒருவேளை
தான் தம்பி அடுத்தவங்க பொருளை வித்து தான் நமக்கு காது ஆபரேஷன் பண்ணாங்கிறது தெரிஞ்சா அவ காது கேக்குதேன்னு நினைச்சு சந்தோஷப்படுவாளா இல்ல நான் செஞ்ச காரியத்தை நினைச்சு வருத்தப்படுவாளா? சத்தியமா எங்க அக்காவை பத்தி எனக்கு தெரியும். நான் செஞ்ச காரியத்தை நினைச்சுதான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பா. அதான் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சேன். நான் எடுத்ததை திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப எங்க அக்காவை கூப்பிடலாமா? இதுக்கு அவளும் ஒரு காரணம். அக்கா வாக்கா வாக்கா. போமா இந்த மாதிரி மாணவர்களாகிய நீங்களும் தவறு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இதே மாதிரி நம்ம இன்ஸ்பெக்டரும் கொஞ்சம் யோசிச்சிருந்தாருன்னா என்னையும் எங்க அக்காவையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நாங்க செய்யாத தப்புக்கு அந்த அடி அடிச்சிருக்க மாட்டாரு. இப்ப காது கேட்காத என் அக்காக்கு காலம் நோண்டி எங்களால என்ன செய்ய முடியும்? வெறும் நேர்மையை மட்டும் வச்சுக்கிட்டேன். இன்ஸ்பெக்டர் கையால தான் எனக்கு விருது கொடுக்கறதா சொன்னாங்க. அது எனக்கு வேண்டாம். இதை நான் அவரை அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்ல. எங்களுக்கும் சூடு சொரணை இருக்குங்க. நாங்களும் மனுஷங்க தானே. அதனால நான் இந்த விருதை லேகா மேடம் கையால வாங்க ஆசைப்படுறேன்.